வணக்கம். இன்று நடுநிலைமை தவறாமையின் 8வது குறளை நாம் காணலாம். பார்க்கலாமா? போர் அடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா அந்த அம்மா திருக்குறளை மட்டுமே பேசுகிறாங்க, எப்படா நம்ம பொறுமையாக கேட்கறது? ஆனால் கொஞ்சமாக ஒரு தடவை மட்டுமாவது இதை கேளுங்க. இதையே கேட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மாறுபட்டு ஒரு கருத்தையோ அல்லது ஒரு படத்தையோ பார்க்க போவோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் தானே. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, ஒரு தராசுன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? நீதிமன்றங்களில் தராசு தான் அடையாளமாக காட்டப்படுகிறது. அந்த தராசில் யாருக்கிட்ட இருக்குது? நீதி தேவதை. அந்த நீதி தேவதையின் கைகளில் ஒரு தராசு. நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் கட்டப்பட்டிருக்கிறது? அது நீதி தேவதையாகவே இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த தேவதை என்றாவது ஏதாவது ஒரு பிழையை செய்து விடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே, நம்ம அப்படித்தான் நினைப்போம். அப்போ அது தவறே செய்யக்கூடாது, அது நியாயமாக தான் நடந்துக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அதனுடைய கண்களை கட்டிவிட்டால் யார் இந்த பக்கம் இருக்காங்க, யார் அந்த பக்கம் இருக்காங்க, அதை வாதி பிரதிவாதி யார் என்பது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் இருந்து அதற்குரிய நியாயத்தை கூற வேண்டும் என்பதற்காகவே நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சரியா? நீதி தேவதை ஒருபோதும் நீதி தவறாது. ஆனால் நம்மளாம் மனுஷன், நம்ம என்ன நினைப்போம்? இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகமே வேணாண்டா, அது கண்களையும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு அடையாளமாக அதனை வைத்திருக்கிறார்கள். இப்போ புரியுதா ஏன் அதனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு? ஓகே, அடுத்தது போகலாம். சமன் செய்து சீதூக்கும் கோல் போல், சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்கணி. சமன் செய்து சீதூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தன்னுடைய தராசின் 2 பக்கமும் உள்ள தட்டுக்களில் சமமான எடைகள் இருந்தால் தராசின் முள்ளானது நேராக நிற்கும், நடுவில் நிற்கும் இல்லையா? அதுபோல சான்றோர்கள் எப்பொழுதுமே ஒருதலை பட்சமாக நிற்க மாட்டார்கள். சரியான நியாயத்தை மட்டுமே வழங்குவார்கள். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த குரங்கு அப்பம் பிச்சை கதை தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த பூனைங்க 2 சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்பத்துக்கு போய் கொடுக்கும். குரங்கு என்ன பண்ணும்? இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு சாப்பிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இந்த நிலையில் சான்றோர் பெருமக்கள் ஒரு பொழுதும் அந்த பூனைகள் செய்ததை போல ஒருவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருக்கு இன்னொரு மாதிரியுமாக தன்னுடைய எண்ணங்களை மாற்றி தீர்ப்பு கூற மாட்டார்கள் என்பது இந்த குறளின் கருத்தாக பதியப்படுகிறது. நாளைக்கு பார்க்கலாமே, நாளைக்கு பார்க்கலாம்.